இன்றைக்கி திவ்யாவோட ஃபேன்ஸ் மீட் நடந்தது சென்னையில். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அதில் திவ்யாவுக்கு நிறைய ஸ்வீட் சர்ப்ரைசஸ் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய முக்கியமான நபர்கள்லாம் வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சபரி வந்திருக்காரு, கானா வினோத் அண்ணா வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க கூட பாக்யலட்சுமி சீரியலில் நடித்த நேஹா வந்திருக்காங்க, அப்புறம் ரிவ்யூவர் அபி அவங்க வந்திருக்காங்க. இப்படி நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபேன்ஸ் மீட்டுக்கு சர்ப்ரைஸாக வந்திருக்காங்க. வந்ததோடு இல்லை, சபரியும் திவ்யாவும் சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வழித்துணியை சாங்க்கு டான்ஸ் ஆட சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இல்லை, அவங்க 2 பேரும் ஆட மாட்டோம், இது அண்ணன் தங்கச்சி சாங் மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திவ்ஸா ஷிப்பிங்லாம் நம்மளோட ஆசைக்கு நம்ம பண்ணிக்க வேண்டியதான். அவங்க வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேறு ஏதாவது சாங் போடுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ ரக்கிட ரக்கிட சாங் போட்டோடனே அந்த சாங்க்கு டான்ஸ் ஆடிருக்காங்க. அடுத்தது கானா வினோத் அண்ணா ஸோ ஸ்வீட். அவர் எப்படி திவ்யாவோட ஃபேன்ஸ் மீட்டுக்கு இங்கே எல்லாரும் ஃபேன்ஸ்லாம் எவ்வளோ சண்டை போட்டுட்டு இருந்தாலும் அவர் அவ்வளோ தூரம் 2 பேரும் முதல்ல எலியும் புடிமா இருந்தாங்க. அப்புறம் அவங்களோட காம்பினேஷன் சீன்ஸ் எப்படா வரும் நம்ம வெயிட் பண்ணுற லெவலுக்கு அவங்களோட ஒரு காம்போ இருந்தது. வந்துட்டு அவங்க என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கானா வினோத் அண்ணா சொல்லியிருக்காரு, திவ்யாவோட அப்பா நல்லவர், உடம்பு சரியில்லாமல் கூட வந்து என்கிட்ட பேசிட்டு போனார். திவ்யாவுக்கு பண்ணதுக்கெல்லாம் அவங்க அப்பா அம்மா காலிலேயே விழுந்துட்டோம், அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு, அது கேம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா திவ்யா எங்கள் அம்மா மாதிரி எல்லாருக்கும் பார்த்து பார்த்து சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு 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 மேலோட வாயிலிருந்து அவங்க அம்மா மாதிரின்னு சொல்கிறது வந்து என்னை பொறுத்தளவில் அது பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அம்மாவை தான் அவங்க ரொம்ப பெருசாக யாருமே வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கானா வினோத் அண்ணா வந்துட்டு திவ்யா கிட்டே கேட்டிருக்காங்க, ஒருத்தவங்களை நம்பி பழகுனீங்க, அந்த ட்ரே விஷயத்தில் கூட அப்படி கற்றுனாங்க உங்கள் மேலே தப்பே இல்லாமல் அப்படின்னு. ட்ரேன்னு எனக்கு தெரிஞ்சு அந்த கபோர்டில் ட்ரெஸ்ஸு மடித்து வச்சதை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கு திவ்யா சொல்லியிருக்காங்க, நான் பீப்புளை ரொம்ப நம்பிடுவேன், க்ளோஸ்ட் ஒன்ஸ். ஸோ பிரஜன் போயிட்டா கோவம் காட்டிட்டாங்கன்னு நான் நினச்சிட்டேன், பிரஜன் போன கோவத்தை தான் காட்டிட்டாங்கன்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வினோத் என்ன சொல்லியிருக்காரு, நீ பின்னாடி பேச மாட்ட, ரொம்ப மனசு கஷ்டப்பட்ட அதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா திவ்யா சொல்லியிருக்காங்க, நான் வந்து இது பேர் என்ன, அதை ரொம்ப மக்களை நம்பி ஏமாந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கானா வினோத் அண்ணாட்ட கேட்டிருக்காங்க, இந்த ஷோபனா இன்டர்வியூவர் கேட்டிருக்காங்க, டைட்டில் வின்னரோட ப்ரெஸ் மீட்க்கு ஃபேன்ஸ் மீட்டுக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடச்சிருக்கு, அது அவங்களுக்கானதுன்னு. இந்த பெருந்தன்மைக்கே அவர் ரொம்ப பெரிய இடத்துக்கு போவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறமா இன்டர்வியூர் அபி வந்து கேட்டிருக்காங்க, ஜெயிலுக்கு ஏன் உடனே போகல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம், அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ஜெயிலுக்கு போகாததை நம்மலாம் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அந்த படுத்துக்கிட்டே பெருக்கின சீன்லாம் செம்ம மாசாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கார் சம்பவம், அந்த காரில் வச்சு சண்டை வந்திருக்கோம்ல, அந்த சீன்ஸ் ஏதோ போட்டு காமிச்சிருப்பாங்க போல இருக்கு. அப்புறமா இன்டர்வியூவர் கேட்டிருக்காங்க, பெட்டி ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து மக்கள் என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, ஸோ நான் பெட்டி எடுக்கணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சா உடனே வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.